வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஹீரோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க டெஸ்டினி 125 இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நியோ ரெட்ரோ டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ப்ளஸ் 125cc செக்மெண்ட்டில் பெஸ்ட் இன் கிளாஸ் மைலேஜ் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வண்டி நான் சுற்றி காமிக்கிறேன், என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட டேக்லைன் என்ன வச்சுருக்காங்க ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கா ஸ்கூட்டர், ஸ்கூட்டர் கா ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோவோட ஸ்கூட்டர், ஸ்கூட்டரோட ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேக்லைனுக்கு மாதிரி இந்த வண்டி இருக்குது அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய டிசைன் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நிறைய இதில் ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட் ஃபீச்சர்ஸுமே இருக்குது, அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதோட ஃப்ரண்ட் செக்ஷனில் ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஒரு டிஆர்எல் இருக்குது, ப்ளஸ் சென்டரில் ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச் அப்படிங்கிற லோகோவை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட்டாக இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டில், மேலே ஒரு 2 LED கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விசிபிலிட்டி நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஹெச் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் டோன்டு குரோம் ஆசன்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் இன்டெகிரேட்டடாக வந்துட்டு விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆட்டோமேட்டிக் விங்கர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரைட் திரும்பினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு ஹீரோ நிறைய ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். அடுத்ததோட எக்ஸாஸ்டோட மஃப்லரில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே டெஸ்டினி அப்படிங்கிறதோட மாடல் நேம் 125 அப்படிங்கிற சிசி ப்ளஸ் எக்ஸ்டெக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெக் டெக்னாலஜியோட வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் i3Sம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்துட்டு சிக்னலில் போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி ஆக்ஸலரேட் பண்ணிங்கன்னா என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60 km/லிட்டர் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ கா ஸ்கூட்டர், ஸ்கூட்டர் கா ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவோட ஸ்கூட்டர், ஸ்கூட்டரோட ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுது ஹிந்தி டு தமிழில் நம்ம பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஏன் 60 km இந்த மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா, இதில் வந்து i3S டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே ஹீரோ வந்து பைக் செக்மெண்ட்டில் அவங்களோட பைக் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ண டெக்னாலஜி ஸ்கூட்டர் செக்மெண்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி டைல் செக்ஷன் வந்தீங்கன்னா டைல் லைட் வந்து உங்களுக்கு அதே சேம் ஹச் ஷேப் டைல் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து LED. ஸோ இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக LED செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் லிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ செக்ஷனில் உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்துட்டு கீயை திருப்பினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அண்டர் சீட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்பேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட திங்ஸும் கொஞ்சம் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED லைட் கொடுத்துருக்காங்க உள்ளே. ஸோ இது வந்து நைட் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திங்ஸ் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 785 mm லாங் சீட்டு. ஸோ வந்து ரொம்ப லாங் சீட்டு 125 செக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உட்காரத்துக்கு குஷனுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் இதோட கட்டிங் ஷேப்புமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ், ஸோ உட்காந்திங்கன்னா இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். ப்ளஸ் பில்லியன் ரைடருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அது மட்டும் இல்லாமல் சீட் வந்து பார்த்திங்கன்னா பேக் ரெஸ்ட்டோட வருது. இந்த பேக் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான பேக் ரெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இவ்வளோ பெரிய குஷன் கொடுத்துருக்காங்க பேடடாக. ஸோ நீங்கள் வெயிட்டானவங்க உட்காந்தாலுமே நல்ல ஒரு பேக் சப்போர்ட் இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சார்ஜிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மாட்டணும் அப்படின்னா மாட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஃபுட் ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்களே, இந்த ஃபுட் ஸ்பேஸ் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட காலை இதில் வச்சுட்டு போக முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இங்கே கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் அந்த ஃபுட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸே வந்து நல்லா பெரிய வீல் பேஸ் தான். ஸோ வண்டியோட லென்த்தே ரொம்ப அதிகம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலை வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓட்டும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். வண்டியோட என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 125cc ரிஃபைன்ட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. i3S டெக்னாலஜியோட வருது. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60 kmpl கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.63 kW
at 7000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. அது பிஎஸ் கன்வெர்ட் பண்ணும்போது மோர் தென் 9 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 10.4 நியூட்டன் மீட்டர் at 5500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 125cc அப்படிங்கும்போது இதோட கொடுத்துருக்க பவர் அண்ட் டார்க் ரொம்பவே மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 90/90 12 inch ரிம்மு கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரோட வருது, MRF நைலோ கிரிப். அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 190 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 190 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பை பிரேக் காலிப்பர். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினில் வந்துட்டு கிக்கர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஏதாவது உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா கிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெட்லைட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ என்ஜினை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ எவ்வளோ சைலண்ட்டாக ஆனாச்சு பார்த்தீங்களா. ப்ளஸ் இங்கே பாருங்கள், என்ஜின் வந்து ரன் ஆகிறதே தெரில, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி இப்போ நம்ம வந்துட்டு கம் டு த பாயிண்ட் ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணோன்னே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது DRL, ஓகேங்களா. இப்போது நான் ஹெட்லைட்டை ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டெடிக்கேட்டடாக ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டாகிள் பட்டன் மாதிரி இருக்குது. நான் அதை வந்துட்டு அப் பண்ணுறேன். அப் பண்ணோன்னே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு லோ பீம். ஹெட்லைட் ஆன் ஆகிடுச்சு, லோ பீம். இப்போ ரைட் சைடில் லோ பீம், ஹை பீம், பாஸ் இது மூணுத்துக்கு சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடாக டெடிக்கேட்டட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் இப்போ பண்ணுறேன் ஹை பீம். பாருங்கள், இது வந்து ஹை பீம் பண்ணினீங்கன்னா தான் ப்ரொஜெக்டர் லைட் ஆன் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட்டான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரொஜெக்டர் லைட் போடும்போது ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணுலாம் அடிக்கும். அது வேணுங்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா வெஹிக்கிளில் அது ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லை, பட் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லோ பீம் வரேன், பாஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பாஸ். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். அண்ட் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் ஷேப் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு ரெண்டு பக்கமே பார் அண்டில் குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரியர் பிரேக், இது வந்து ஃப்ரண்ட் பிரேக். அண்ட் இதோட சுவிட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு i3s வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்குனான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். சிக்னலில் வண்டி நிற்கும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஜின் கட் ஆஃப் ஆயிரும், என்ஜின் ஆஃப் ஆயிரும். திரும்ப ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி ஆக்ஸலரேட் பண்ணிங்கன்னா என்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு i3s டெக்னாலஜி. ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஃபியூயல் சேவ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட டெடிக்கேட்டட் சுவிட்ச். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் ஹெட்லைட் ஆன் ஆகும். அது வரைக்கும் DRL தான் எரியும், ஓகேங்களா. அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஹார்ன் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் சுவிட்ச் ஃபார் லோ பீம், ஹை பீம் அண்ட் பாஸ். ஸோ இது வந்துட்டு மூணுத்தையுமே ஒரே சுவிட்சில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ போடுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஸ்டார்ட் லெஃப்ட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும். புஷ் பண்ணி லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ ரைட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் லிட் ஓப்பன் ஆயிரும். ஸோ எல்லாமே ஒரே கீழே ஈஸியாக இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன் பண்ணோடனே எஸ், ஒரு எல்லா செட்டிங்ஸுமே ஆன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன் இருக்குது. உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் எங்கேஜாக இருந்ததுன்னா அப்படின்னா என்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இண்டிகேஷன் போயிடுச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் இண்டிகேட்டர் இருக்குது, லோ பீம், ஹை பீம், அதுக்கப்புறம் டர்ன் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் i3s. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெட்லைட் வந்துட்டு எரியும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த குட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் டிஜிட்டல் ஃபியூயல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடோ இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இங்கே வந்து டைம் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு ப்ளூடூத் மூலமா உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை நீங்கள் எங்கேயுமே நிறுத்தாமல் ஆன் த கோல உங்களுக்கு நேவிகேஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு கனெக்டட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் வித் என்ஜின் கட் ஆஃப் சென்சாரோட வருது. ப்ளஸ் இதில் சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் நிறுத்திருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்களுக்கு மழை டைமில் சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மட் ஃப்ளப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு பாடியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடியே நான் இப்போ தண்ணியில் தான் ஓட்டிட்டு வந்தேன், ஏன்னா சென்னையில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் வந்துட்டு ரைட் பண்ணி உங்களுக்கு இதோட கம்ஃபோர்ட், சஸ்பென்ஷன் செட்டப், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ ரைட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்துட்டு இலுமினேட்டட், ஓகேங்களா. இது வந்துட்டு நைட் டைமில் இலுமினேட் ஆகும். இப்போ நான் இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள்.
வண்டியை லிஃப்ட் பண்ணிட்டேன், சைடு ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். எஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க, ஒரு ஆஃப் ரோடு. இது வந்துட்டு க்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, எம்ஆர்எஃப் டயர். ஸோ இந்த எம்ஆர்எஃப் டயர் வந்துட்டு ரொம்ப க்ரிப்பு சூப்பராக இருக்குது, ஆஃப் ரோட்லேயுமே ஆன் ரோட்லேயுமே. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியரில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, மோனோசாக். இதோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரோட்லேயுமே வந்துட்டு நல்லா பம்ப் எல்லாமே உள்ளே வாங்கிக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் இதோட சீட், ஸோ சீட் சொல்ல வேணாம், நான் ஆல்ரெடி சொன்னது. சீட் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் ப்ளஸ் சீட்டோட காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பர். நம்ம இப்போ வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த என்ஜின் வந்துட்டு 125cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின். இதில் வந்துட்டு ஃபியூல் இன்ஜெக்டட் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரோட்டலிங் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ப்ளஸ் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு சிவிடி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் என்னென்னா நான் இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் நோட்டீஸ் பண்ணது, உங்களுக்கு 40 வரைக்கும் நீங்கள் அப்படியே கிராஜுவலாக போகிறீங்கன்னு வைங்களேன், ஸ்மூத்தாக இருக்கும். 40க்கு மேலே நீங்கள் அப்படியே த்ரோட்டல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், பாருங்க ஒரு பெரிய வண்டியில் த்ரோட்டல் ஓப்பன் ஆகும்ல, அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்க அப்படின்னு. நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கப் இருக்குது. டாப் ஸ்பீடு போகும்போது நல்லாவே பிளான்டடாக இருக்குது வண்டி. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் வீல் பேஸ் தான். கிட்டத்தட்ட 1302 mm கொடுத்துருக்காங்க வீல் பேஸ். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் சும்மா நீங்கள் பெட்ரோல் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 60 kmpl அப்படிங்கும்போது 5ங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போக முடியும் ஒரு சிங்கிள் டேங்க் ஃபில்லில். அண்ட் இதோட சைடு மிரர்ஸ் ரொம்ப சூப்பராக வேலையை பார்க்குது. நல்ல பெரிய சைடு மிரர் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பெரிய சைடு மிரர் ஆல்மோஸ்ட் பின்னாடி எனக்கு ஃபுல் ரோடுமே கவர் ஆகுது. ப்ராக்டிக்கலான சைடு மிரர் நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே 2 சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு பேர் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுறேன் வண்டியை. என்ன ஒரு ஸ்மூத்தான இன்ஜின், நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 84,000 சம்திங் வருது எக்ஸோரூம் ப்ரைஸ். ஆக்சுவலாக இதில் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, VX, ZX, ZX ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது ZX ப்ளஸ். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் கொடுத்துருக்காங்க, ஒயிட்டு, பிளாக் அண்ட் ரெட்டு. ஸோ ஒரு கலருக்குமே இண்டிவிஜுவல் நேம் வச்சுருக்காங்க. காமனாக பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக், ரெட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் பிளாக் கலர் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ i3s டெக்னாலஜி பாருங்கள், நான் பிரேக் பண்ணி நிறுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலர் எரியுதா. இப்போ வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆஃப் ஆயிரும் பாருங்கள், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. நான் திரும்ப பிரேக் பிடிச்சிட்டு ஆக்ஸலரேட் பண்ணணும் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படியே போக வேண்டியதான். ஸோ இதான் வந்து i3s டெக்னாலஜியோட டெமோ. ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பைக் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நிறுத்தும்போது நிறைய சிக்னலில் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெக்னாலஜி. ஸோ இந்த வண்டி நீங்கள் வேணும்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னையில் என்ன வருது அப்படிங்கிறத நான் வேரியண்ட் வைஸாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.